என்னுடைய யூடியூப் சேனலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனல். ஃபர்ஸ்ட் ஆவக்காய் ஊறுகாய் போட்டிருக்கேன் உங்களுக்குலாம். நீங்க அதை பார்த்து எப்படிங்கறத கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னைக்கு பூண்டு ஊறுகாய் ஜஸ்ட் எப்படிங்கறத சொல்றேன் ஸ்டெப் பை ஸ்டெப். ப்ளீஸ் வாட்ச் இட். அண்ட் தென் அந்த ஆல் இன்கிரீடியன்ட்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா. பூண்டு எடுத்துக்கணும். சாரி சொல்லலை, இப்பதான் சொல்ல போறேன். வந்து பூண்டு வந்து ஒரு 100 கிராம். அண்ட் தென் அதில் வந்து கொஞ்சோண்டு பூண்டை நல்லா உரிச்சிட்டு அதில் வந்து உப்பு, புளி, மிளகா வத்தல் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிட்டு 100 கிராமுக்கு ஒரு 10 வர மிளகா அண்ட் தென் கொஞ்சம் உப்பு அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சிடுங்க. இந்த பக்குவங்க கொஞ்சம் 1-2 அரைச்சிக்கோங்க. அப்புறம் வந்து இந்த அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சு எண்ணெயில் கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா ஸ்ப்ளிட் ஆகுது பாருங்க. கடுகு வெடிக்கிறது. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறம் இந்த எண்ணெய் நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன் அரைச்சி வச்சிருக்க விழுதை வந்து இதில் போட போறேன். 1-2 அரைச்சா போறோம். ரொம்ப நைஸா அரைச்சா ஒரு மாதிரி நல்லா இருக்காது, ஒரு மாதிரி தொகையல் மாதிரி ஆயிடும். அதனால நீங்க அப்படியே இதை பண்ணி நல்லா போட்டுருங்க. பண்ணிக்கிட்டோன்னா இப்போ வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொஞ்சம் உப்பு போடணும். இதில் வந்து உப்பு ஆட் பண்ணணும். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ரொம்ப போடக்கூடாது, அப்புறம் நல்லா உங்களுக்கு நல்லா இருக்காது. உப்பு போட்டுக்கணும். அண்ட் தென் கொஞ்சம் இது நாங்கள் வீட்டில் அரைச்ச மஞ்சள் பொடி நல்லா இருக்குங்கிறதுனால அதுதான் ஆட் பண்ணிட்டாச்சு. உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு. பாருங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் காரப்பொடி, இதில் வந்து கொஞ்சம் காரப்பொடி ஆட் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப இல்லை, பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து அதில் வந்து மிளகா வத்தல் வந்து ஆட் பண்ணி அரைச்சிருக்கேங்கிறதுனால கொஞ்சம் காரப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஏன்னா அதுவே உரப்பு நிறைய இருக்கும். அதனால பாருங்க நான் 1-2 தான் அரைச்சிருக்கேன் பூண்டை, ரொம்ப நைஸாக அரைக்கல. அதனால அது அப்படிதான் இருக்கும். பாருங்க எப்படி அது நல்ல ஒரு கன்சிஸ்டன்ஸா வந்துட்டு இருக்கு. யூடியூப்ங்கிறதுனால ஃபர்ஸ்ட் யூடியூப் போடுறதுனால எனக்கு ஒண்ணுமே புரியல. நெக்ஸ்ட் டைம் போடும்போது நான் கரெக்டா எல்லாம் ப்ரிப்பேர்டா எடுத்து வச்சுருவேன். ஆக்சுவலி இது வந்து நான் இந்த யூடியூப்ல போடணுங்கிற ஒரு இந்த ஐடியா கொடுத்ததே வந்து என்னோட டாட்டர் தான். 2 டாக்டரும் சொன்னா நீங்க யூடியூப்ல போடுமா நிறையா அப்படின்னு சொல்லி சமைக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து இதை பாருங்க என்ன கன்சிஸ்டன்சி வந்துருக்கு பாருங்க ஊறுகாய். ஜஸ்ட் நீங்க வியூ பண்ணுமா கிட்டக்கு நல்லா ஒரு இது வந்துருக்கு. இந்த கன்சிஸ்டன்சில வந்து இப்போ நீங்க இதை வந்து கொஞ்சம் ஆறின அப்புறம் நல்லா வெந்துடுத்து, ஊறுகாய் நல்லா வெந்துடுத்து. இப்போ வந்து கொஞ்சோண்டு நீங்க வந்து இது என்ன கொஞ்சம் வந்து பூண்டு வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி காட்டமா இருக்கும், துவக்கும் இல்லையா. அதனால கொஞ்சோண்டு வந்து ஒரு வெள்ளை சர்க்கரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது உங்களோட டேஸ்ட் வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க உங்களுக்கு காரம் தான் வேணும்னா நீங்க அப்படியே விட்டுடலாம். நான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். எங்க இடத்துல எல்லாருக்கும் கொஞ்சம் வந்து ரொம்ப காரம் சாப்பிட மாட்டேன், ஸோ அதனால நான் வந்து கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த பூண்டு தொக்கு வந்து நீங்க வந்து வெளியிலே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இதுல வந்து தண்ணி அம்சம் எதுவுமே இல்லை, வாட்டர் கன்சிஸ்டன்சி ஒன்றும் இல்லை. அப்படியே எடுத்து பூண்டை உரிச்சு நாங்கள் அப்படியே வந்து கொஞ்சோண்டு புளி, உப்பு, மிளகா போட்டு அரைச்சு நேரடியாக அதில் பண்ணியிருப்போம். ஸோ அதனால உங்களுக்கு வந்து வாட்டர் கன்சிஸ்டன்சி ரொம்ப இல்லாதனால நல்லா வதங்கிட்டு, ஸோ வெளியிலேயே நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 1 வீக் வச்சுக்கலாம். அப்படி ரொம்ப கொஞ்சம் குளிர் பிரதேசம் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. நார்மல் வெதரில் வச்சுக்கலாம் ஒரு 1 வீக். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடுறேன். இது வந்து எப்படின்னா இது பாருங்க கிட்டக்கு காமிங்க. இதை பாருங்க எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்சிஸ்டன்சி. இதை வந்து நீங்கள் வந்து தயிர் சாதத்துக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டா கிளாஸாக இருக்கும். அண்ட் தென் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிடலாம். ஸோ மச் எவ்ரிவன், தேங்க்ஸ் டு ஆல் வியூவர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போடுறேன். இன்னும் நெக்ஸ்ட் டைம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி போடுறேன். என்னென்ன வேணும்னு கேளுங்க. என்னென்ன உங்களுக்கு ஏதாவது சமையல் உங்களுக்கு போடணும்னா சொல்லுங்க. 1 by 1 நான் போட ட்ரை பண்ணுறேன். Thank you all viewers. Thanks for your support. Thank you.